Hello guys, so இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது பட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மாதிரி கூட சொல்லலாம். என்னன்னா இப்போ ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன்ஸ் ஓகேவா, இந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராப்ளம் ஓகேவா, அதோட அப்ளிகேஷனை பற்றியும் பார்ப்போம், அதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். இதை எந்தெந்த ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறானுங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இன்ஜினியரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனை தான் நம்ம வந்து போஸ்ட் ஃபிக்ஸு இன்ஃபிக்ஸு ப்ரீஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டரோட விளையாடுவோம். அதை இன்ஜினியரிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ஒரு சாதா எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. 2 × 3 + 5 - 5 இதில் ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் இதான் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணுவோம் ப்ரோ, இது 6 கொடுக்கும். +5 - 5 0 உங்களுக்கே தெரியும் ப்ரோ. 6 + 6 0 6 ப்ரோ அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், கரெக்டாக? பட் ஆனால் இதை இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒரு சாதா எக்ஸ்ப்ரெஷனை, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு சாதா எக்ஸ்ப்ரெஷன் தானே ப்ரோ. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதையே நீங்கள் ப்ரீஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதா? இதையே நீங்கள் போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? புரியாது. பாலிஷ் நோட்டேஷன் வந்து சொல்ல போடுறாங்க. பாலிஷ் நோட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, த எக்ஸ்ப்ரெஷன் வேர் நம்மளுக்கு வந்து எது ஈஸியாக தெரியுதோ அதே இது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ அதை பாலிஷ் கம்ப்யூட்டருக்கு தெரிகிற மாதிரி ஒரு வியூ நம்ம கொடுத்துட்டு அது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வித் எஃபிஷியன்சி, வித் ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஓகேவா, அதுக்கு தான் வந்து பாலிஷ் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது ப்ரீஃபிக்ஸு. ஓகே, இது போஸ்ட் ஃபிக்ஸு. நான் வந்து இதில் போஸ்ட் ஃபிக்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா இந்த சைட்லேருந்து போகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சைட்லேருந்து. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு திங் ப்ளஸ்ஸு. நம்ம என்றைக்குமே கடைசியாக எது பண்ண போகிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது மைனஸ் பண்ணிட்டு இது இன்ட்டு பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ளஸ் பண்ணுவோம்ல. இப்போ இந்த ப்ளஸ் என்ன பண்ணணும், கடைசியாக தூக்கி போட்டுறணும். போட்டிங்களா? டன். இப்போ மிச்சதான் அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து இந்த இதில் இப்போ அடுத்து நம்ம இதான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ரைட்லேருந்து தான் லெஃப்ட்டு போக சொல்லியிருக்கேன், கரெக்டாக? இப்போ நம்ம இதை மைனஸ் எடுக்கணும், மைனஸ் எடுத்து இதை ரைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 5 5 ஒன்றா வைக்கணும். ஓகேவா, அடுத்து இந்த ஆரோ பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறத எடுக்கணும். ஓகேவா, எடுத்துகிட்டு இந்த இன்ட்டுவை தனியாக எடுத்துகிட்டு இந்த 2 3 தனியாக வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா இப்படி வரும். திஸ் இஸ் அ போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா, இது வந்து பொதுவாக இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பொதுவாக வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறையா மாடர்ன் அப்ளிகேஷன்ஸில் நவ் தே ஆர் யூஸிங் ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட் ஃபிக்ஸ் அண்ட் இன்ஃபிக்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் ஈஸி. இப்போ காம்ப்ளெக்ஸிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ப்ரீஃபிக்ஸ்க்கு தான் போகணும். அதேமாதிரி ஸ்டாக்கு, நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கால்குலேட்டர்ஸில் கூட போஸ்ட் ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஹியூமன் ரீடபிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து இன்ஃபிக்ஸ். ஓகே, ஹியூமன்ஸுக்கும் கம்ப்யூட்டர்ஸுக்கும் என்றைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது கைஸ், அதை புரிஞ்சுக்கோங்க. கம்பைலர்ஸ் இப்போ மாடர்ன் அப்ளிகேஷனில் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பைலர்ஸ் அந்த இன்டர்பிரட்டர்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்பைலர்ஸ் பார்த்தீங்கன்னா வைங்களேன், வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நான் வந்து இன்ஃபிக்ஸாகவே அமைச்சேன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கும். அது அடி வாங்கக்கூடாதுன்னா நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் இல்லை ப்ரீஃபிக்ஸ் போயே ஆகணும். அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்மளுக்கு சொன்னால் தான் அதுக்கு அது புரியும். ஸோ அதுக்கு தான் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸில் இது நல்லா யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் எவாலுவேஷன், அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இது ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, பேரந்தசிஸ் ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை எவாலுவேஷன் ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை ஒரு கோடை டெஸ்ட் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. ஓகே, அடுத்து அல்காரிதம் டிசைன் அண்ட் அனாலிசிஸ். பொதுவாக இந்த பேராந்தசிஸு, சின்டாக்ஸ் ட்ரீஸு,
அண்டு சம் என்ன சொல்கிறது, இப்போ சம் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, ஃபார் ப்ராப்பர் டெஸ்டிங் எஸ்பெஷலி சின்டாக்ஸ் ட்ரீஸ். ஓகேவா? ஸோ விச் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அது அப்பாற்பட்டது விட்டுருவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஸ்கிரிப்டிங்கில் கூட இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஸ்கிரிப்டிங்கும் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸாகவும் இருக்குங்கிறது சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கோடுக்குள்ளே போவோம். ஓகே ஓகே கைஸ், ஸோ இங்கே தான் கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை உள்ளே போட்டிருப்பேன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ரெஷனை உள்ளே போட்டுட்டு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கிளாஸை டிக்ளேர் பண்ணி அந்த எக்ஸ்ப்ரெஷனை கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா இனிஷியேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா பவர்ஃபுல். இப்போ இன்டூ அண்ட் டிவிஷனுக்கு வந்து பவர் அதிகம் கம்பேரிங் டு ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ எந்த மாதிரி சினாரியோஸில் இந்த ப்ரெசிடென்ஸ் வேலை செய்யும்னா, இந்த மாதிரி சினாரியோஸில் சப்போஸ் நம்ம இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைனஸும் ப்ளஸும் பக்கத்தில் இருந்தால் அது ஒரே பவரில் போகும். சப்போஸ் மைனஸும் இன்டூவும் இருந்தால் இன்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கம்பேரிங் டு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா கைஸ்? ஸோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி பேசிஸ் நம்ம பண்ணுவோம். இல்லைனா 0 ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் 1, இன்டூ ஆர் டிவிஷன்னா 2. ஏன்னா ப்ரையாரிட்டி வைஸ் இன்டூ அண்ட் டிவிஷன் ஹேஸ் மோர் ப்ரையாரிட்டி தேன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ இன்ஃபிக்ஸாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இதுதான் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். இதை நான் போஸ்ட் ஃபிக்ஸாக மாற்றணும் சார் ப்ரோ அப்படின்னா இப்படி மாற்றலாம். ப்ரீஃபிக்ஸாக மாற்றணும் ப்ரோ, அதையும் மாற்றிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் போட்டிருக்கேன். ஓகே, வேர் ஐ வில் இனிஷியலைஸ் ஸ்டாக் ஆஸ் எம்டி. ஸ்டாக்கு தான் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் பியூர் அண்ட் பியூர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னோடனே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக பீப்புள் ஹூ ஆர் ரியலி குட் இன் பைத்தான், யூ கைஸ் வில் டூ திஸ்ன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகே ஓகே, ரிசல்ட் எம்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் எம்டி இனிஷியேட் பண்ணோடனே எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே வரேன், ஒவ்வொரு கேரக்டராக பார்க்குறேன். ஹியூமரிக்காக இருந்தால் மட்டும் இதில் ஆட் பண்ணு. இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு. நீங்கள் தான் ப்ரீஃபிக்ஸ்க்கு பண்ண போகிறீங்க, நான் பண்ண போகிறது இல்லை. யூ கைஸ் ஷுட் அனலைஸ் அண்ட் யூ கைஸ் ஷுட் சால்வ் தட். ஓகே ஓகே, இப்போ ப்ரீஃபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அது ஐம் ஜஸ்ட் மிஸ்டப். ஓகே ஸோ இப்போ ஹியூமரிக்னா உள்ளே போ அப்படின்னு சொல்லுவேன். சப்போஸ் இப்போ கேரக்டரில் வந்து இந்த பேரந்தசிஸ் இருந்தால் அதை அப்பன் பண்ணு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த பேரந்தசிஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அது அப்பண்ட் ஆயிரும். இந்த பேரந்தசிஸ் முடிகிற வரைக்கும் ரிசல்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த பேரந்தசிஸ் முடிஞ்சவொடனே இந்த பேரந்தசிஸ் வந்தோடனே என்ன பண்ணும், இங்கே நான் ஏன் ஸ்டாப் டாட் பாப் கொடுத்தேன்னா ஏன்னா கடைசியாக இந்த பேரந்தசிஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், இதை பாப் பண்ணிடும் வெளில. ஓகே, திஸ் வில் பாப் அவுட். ஓகே, திஸ் சிம்பிள் வில் பாப் அவுட். ஸோ இந்த சிம்பிள் பாப் அவுட் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் as I said in before just 1 minute back, ப்ரையாரிட்டி முக்கியம். ப்ரையாரிட்டினா இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்க மாதிரி இன்டூ மைனஸ் இருந்தால் நம்ம இன்டூக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் டாட் ரிசல்ட்டோட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டரை வந்து அப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாம் முடிஞ்ச விடனே ப்ளஸ்ஸு மட்டும் தனியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ண சொல்கிறேன். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த பேரந்தசிஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் அப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ்குள்ளே இல்லை, நம்பர்ஸும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ஸ்டாக்குக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? அதை பாப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? கடைசியாக தான் அந்த ஸ்டாக்கை வந்து ப்ளஸ்ஸை வந்து பாப்பப் பண்ணுவோம். ஸோ இந்த கணக்குப்படி போஸ்ட் ஃபிக்ஸ் படி ஓகேவா இந்த ப்ளஸ் கடைசியாக வரும். ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் படி
ப்ரீஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலி நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்து கடைசியாக வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் இப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ ஐ வில் ஷேர் யூ த கோட் கைஸ். ஐ வில் டேம் ஷோர் ஐ வில் ஷேர் யூ த கோட். ஓகே, இது வந்து பண்ணுறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா இட்ஸ் திங்கபிள். ஆனால் நீங்கள் லாஜிக்கை யோசிச்சிட்டிங்கன்னா பைத்தான் கூட டக்குன்னு அடிச்சிடலாம். ஐம் டெல்லிங் யூ, பைத்தான் கூட டக்குன்னு அடிச்சிடலாம். நானும் லாஜிக்லாம் பயங்கரமாக யோசித்தேன், பண்ணேன். பட் ஆனால் எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் எல்லா கேஸஸ்க்கும் இது பாஸ் ஆகுமா கேட்டால் எனக்கே தெரில. ஐ ட்ரைடு ஒரு 4-5 கேஸ் போட்டேன், பாஸ் ஆச்சுன்னு தான் வந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் கோட். உங்களுக்கு ஏதாவது உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து என் கமெண்ட்ஸில் போடுங்க, பாஸ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிச்சுவேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஃபிக்ஸாக மாற்றி என்ன பண்ணுறேன், இங்கே எவாலுவேட் ரிசல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். எவாலுவேட் ரிசல்ட்னால் இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரிசல்ட்டை அந்த எவாலுவேட்குள்ளே அனுப்புகிறேன். ஓகே, ஸோ அந்த எவாலுவேட் எங்கே வச்சுருக்கேன்னா கிளாஸ்க்கு வெளில வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இங்கேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக்கை வந்து எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணி இஃப் யூமரிக்னா ஸ்டாக் உள்ளே போட்டு, ஓகேவா, இப்போ ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக யூமரிக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தான் பாப் அவுட் ஆகும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்பர்ஸ் தான் இங்கே பாப் அவுட் ஆகுது கரெக்டாக. ஸோ 5 5 2 3 இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மைனஸ் போட்டால் கூட ஓகேவா, இப்போ இங்கே மைனஸ் இருக்கா, வேல்யூ 2 மைனஸ் வேல்யூ 1, வேல்யூ 2 இது ஓகேவா, இங்கே 5 வந்துடும், வேல்யூ 1 இது ஓகேவா, இந்த 5 இங்கே வந்துடும் ஓகேவா. 5 மைனஸ் 5 0, அது அப்படியே அப் அண்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதோட அடுத்து இது வரும் 2 into 3 ஓகேவா, இன்ட்டு வருதா, அதுக்கப்புறம் ஸ்டாக் வேல்யூ 2 மைனஸ் வேல்யூ 2 இன்ட்டு வேல்யூ 1 ஓகேவா, 3 into 2 அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஓகேவா. 3 into 2 6 ஓகேவா. இப்போ 6ம் 0 மட்டும்தான் உள்ளே இருக்கும். 6ம் 0 உள்ளே இருக்கும்போது ப்ளஸ் தனியாக இருக்கும் ஓகேவா. ப்ளஸ் தனியாக இருக்கும்போது ப்ளஸ் வரும் ஓகேவா. ப்ளஸ் வரும்போது வேல்யூ 2 ப்ளஸ் வேல்யூ 1 விச் இஸ் 6 ப்ளஸ் 0 ஓகேவா. ஸோ 6 ப்ளஸ் 0 என்னென்னு பார்த்தோன்னா இங்கே 6 ப்ளஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே. இப்போ இங்கே மைனஸ்க்கு பாருங்கள் என்ன இருக்குது கைஸ். இது நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பட்டே சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஓகே, 3 into 2 which is equal to 6 ஓகே. ஸோ இப்படி தான் வந்து போகுது ஓகேவா. 6 + 0 கடைசியில் இங்கே வந்து முடியும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வந்து 6, 1 வந்து 0, அப்படி இல்லை 0 + 6 அந்த மாதிரி கூட முடியலாம். இல்லை ஐ திங்க் 6 + 0 தான் முடியும் ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து எவாலுவேட் ப்ராசஸ் வேலை செய்யும் ஓகேவா. நீங்கள் ப்ரீஃபிக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஃபிக்ஸை விட ப்ரீஃபிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நான் உங்கள்கிட்ட அதை கொடுக்குறேன். ஏன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம், அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே, ட்ரை பண்ணுங்கள் கைஸ், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அந்த ஈக்குவேஷனை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிடுச்சு. ஓகே, கன்வர்ஷன் பண்ணி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுச்சு. 2 3 into 5 5 மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சா. ஓகே, ஸோ அதோட ஆன்சர் அதையும் அது சொல்லிடுச்சு. இதோ அதோட ஆன்சர்னா 6 அதையும் சொல்லிடுச்சா. ஓகே, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு 2 3 மைனஸ் 5 5 அது இன்ஃபிக்ஸ்க்கு நடந்திருக்கு, அதோட ஆன்சரையும் அது சொல்லிடுச்சு விச் இஸ் 6. ஆப்வியஸ்லி 6 தான் வரும் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து நம்ம கம்பைலர்லேயோ இல்லை எம்பர்டட்லேயோ இல்லை அல்காரிதம்லேயோ இல்லை எவாலுவேஷன்லேயோ கொடுக்குற அப்ளிகேஷன் தான் இந்த போஸ்ட் ஃபிக்ஸும் ப்ரீஃபிக்ஸும். இன்ஃபிக்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்காக படித்த ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மாதிரி. ஓகேவா, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளமோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.